யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு திமுகவோட கூட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு வாய்ஸ் அது ஒண்ணு கேட்டேன். எப்பொழுதுமே அரசியல் என்பது வரலாற்றோடு இணைந்து எழுதப்படுவது மட்டும் அல்ல, மனிதர்களின் மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப்படக்கூடியது என்பதுதான் முக்கியமானது. அந்த தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னா என்ன? ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் வாழ்வு, அந்த சமூகத்தில் வாழ்வில் மனிதர்களுடைய நிலை, உழைப்புக்கேற்ற கூலி, வாழ்க்கை தரம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு அடிப்படை அரசியல். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆரோக்கிய அரசியலுக்கு எது முக்கியமானது என்று கேட்டீங்கன்னா, தலைவர்கள் முக்கியமானவர்கள். நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சரியான நிலையில், சரியான திசையில் பயணித்தார்கள் என்று சொன்னால் எல்லாமே கைகூர்க்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கிளிப்பிங்ஸ் ஒண்ணு பார்த்தேன். ஸ்டாலினோட கனவு, திமுகவோட கனவு ஏன் அது நிராசையாக்கப்படுகிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியது. எந்த இடத்தில் அது தவறுகிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன், ஒரு 10 செகண்ட் அதை பாருங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதை பாருங்க, நான் கடுமையா பாருங்க. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். நான் மட்டும் இல்ல, என்ன கூட நீங்களும் உழைச்சிங்க. அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திமுக 2 முறை ஆட்சிக்கு வரணும். ஸ்டாலின் சொல்றாரு, அதான் அந்த கிளிப்பிங்ஸ். இந்த கிளிப்பிங்ஸ் அதுதான். 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும், ஆனா வரலையே. என்ன காரணம்? அதுதான் எனக்கு பிரச்சனை இருக்கு. எந்த இடத்துல தவறு நடக்கு, அந்த வருத்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன தவறு இருக்கிறது தெரியலையா மு.க. ஸ்டாலின்? தெரியலையா? மன்னர் மனப்பான்மையோடு நீங்கள் செயல்பட்டு அரசியலை அழித்த விதம் உனக்கு புரியலையா? என்ன ஆரோக்கியமான அரசியலை நீங்கள் முன்னெடுத்தீர்கள்? ஒரு லாபி கூட்டம், ஒரு தர்பார் கூட்டம், அப்படியே நீங்க சேர்வீங்க. உங்களுக்கு அப்படியே நடிகைகள், துணை நடிகை டான்ஸ் போடணும், அப்படியே நீங்க செக்யூரிட்டி புடைசூழ கை நீட்டணும். மக்கள் எல்லாம் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? ஆமா ஜமி, ஆமா. நாடு மக்களும் நலமாக இருக்கிறார்களா? ஆமா ஜமி, ஆமா. என்னடா நடக்குது அரசியல்ல? மன்னருக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்ததை போல் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க காரணம் இருந்தது. அதான் முக்கியமானது. மன்னராட்சி இன்னைக்கு லண்டன்ல மன்னராட்சி, ஜப்பான்ல மன்னராட்சி, த ஷேடோ கவர்மெண்ட். அங்க மன்னராட்சிகள் தான். மன்னர்கள் ஒருபோதும் ஜனநாயகத்தில் கூட தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாதாரண மனிதன்லாம் லண்டன்ல பிரதமரா வருவான். யாரும் மன்னராக முடியாது. இன்னைக்கும் மன்னருக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள் உண்டு. சொல்ல போனால் முகமது நபி அவர்கள் கூட ஒரு மன்னர் ஆட்சி தான் அவர் கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் தத்துவார்த்தமான ஒரு நிலையை கொண்டு வந்து தனக்கு பிறகு ஒரு இறையியல் அரசியலை அவர் புகுத்தி மக்களை அவர் ஒரு சமநிலைப்படுத்துவதற்கும், அன்றைக்கு சமூக நீதிப்படுத்துவதற்கும், ஒரு பகுத்தறிவு உள்ள மக்களாக மாற்றுவதற்கு அன்னைக்கு முயற்சி செஞ்சார். அது காரணம் என்னன்னா, அன்றைய வாழ்வியலோடு 1600 ஆண்டுகளுக்கு முன்பால் நடந்திருக்கக்கூடிய அந்த அரசியலோடு அவர் இணைத்து சென்றார். அதனாலதான் உங்களுக்கு அந்த இது வந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மன்னராட்சி மிக சரியாக வழிகோடுவதில் அடிப்படை அமைப்பு இருந்ததினால் அவர்கள் அப்படியே கப்பிக்கொண்டார்கள். அப்படித்தான் திமுக நீங்க செஞ்சீங்க. எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், திமுக 2வது முறை வந்துச்சுன்னா நீங்கள் யார்? மு.க. ஸ்டாலின், நீங்கள் எப்படி தலைவரானீர்கள்? நீங்கள் எப்படி ஆக்கப்பட்டீர்கள்? அது ரொம்ப முக்கியம். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இருக்கிறாரு. ராகுல் காந்தி இன்னைக்கு அவர் தானே போராடிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ்ல என்ன பொறுப்புல இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க.
கார்கே தான் தலைவர். அவர் வாட்டிக்கு வந்தே மாதரத்துக்கு சல்யூட் அடிச்சுட்டு பேசாம நிக்கிறாரு. சோனியா காந்தி அம்மா சத்தம் போடுது, ஏப்பா வயசானவருப்பா, நிப்பாட்டுங்கப்பான்னு. உடனே இந்த சங்கிகள் எல்லாரும் சேர்ந்து, இங்க பாத்தீங்களா வந்தே மாதரத்தை வந்து பாட விடாம ஆக்கிட்டாங்கன்னாங்க. அப்படி கிடையாது, அவரால் நிக்க முடியாதியா, நீ முழு பாட்டை நீ பாடிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப வயசாகி. அவர் தலைவர் என்பதை அவர்களே கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் அன்னை சோனியா காந்தி தான் நம்ம தலைவர்னு அவங்க சொல்லுவாங்க, ராகுல் காந்தி தான் நம்ம தலைவர் அவங்க சொல்லுவாங்க. கார்கே தலைவர் நம்மை போல் அரசியல் படுத்தப்பட்டு நம்மை போல் அரசியலை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தான் புரியுமே தெரியுமே தவிர, இந்திரா காங்கிரசின் தலைவராக இன்றும் ராகுல் காந்தி தான் அறியப்படுகிறார் என்பதுதான் உண்மையைப் போல கலைஞர் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் எந்தவித தகுதியும் இல்லாமல் தன்னே முன்னே வைத்துக் கொண்டு தானே இளைஞரணி என்பதை உருவாக்கி கொண்டு நீங்களே பேசப்பட்டு அரசியல்ல வளர்ந்தீங்க. உங்க அப்பா கருணாநிதி எம்ஜிஆருக்கே போட்டியாளரை உருவாக்குனாலும், அப்படி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் எதிர்த்து அரசியல் செய்தவர்கள். எம்ஜிஆர் மரணித்த வரை, அதற்கு பிறகும் இன்னைக்கும் நாங்க ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அப்படித்தான் நம்ம வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மா மனிதன், ஒரு புரட்சி தலைவராக எப்படி மக்கள் மனதில் நிலைத்து நின்று மக்கள் திலோகமாக அவர் மறைந்தார் என்பதற்கு அவர் அரசியலை கையாண்ட விதம் இருக்கிறது. அதனால் அவர் நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று தன்னோடு நிற்பவர்களையும் வெல்ல வைத்து ஆட்சியை தக்க வைத்து தமிழர்களுக்கு எது தேவை என்பதை சரியாக கொடுத்தார். சின்ன குழந்தைகளுக்கு பிரியாணி தேவையில்லை, பால் தான் கொடுக்கணும், பால் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து கீழிருந்து மேல அப்படியே கொண்டு வந்தார். அவரும் வளர்ந்தார், கட்சியையும் வளர்த்தார். ஆனா நீங்க கருணாநிதி கையில் 1969 ஆட்சி வந்த பிறகு மீண்டும் தான் வெல்ல முடியும் என்பதை மனதில் உருவாக்கி கொண்டு அண்ணாவின் இரங்கல் அலையை பயன்படுத்தி அதன் மூலமாக கிடைத்த வெற்றியை தன்னுடைய வெற்றி என்று சொல்லி இருமாப்படையக்கூடிய கூட்டம் இன்று வரை அந்த தற்குறி கூட்டம் தான். 49 20 ஆண்டுகள் அண்ணாவும் அவர்தம் தம்பிகளும் உழைத்து உழைத்து மக்களுக்காக பேசி பேசி கொண்டு வந்த ஆட்சியை 2 ஆண்டுகளில் தரித்திரம் முடித்தவராக மாற்றியது எப்படி? அதைத்தான் சொல்றோம். எம்ஜிஆர் தூக்கிட்டார். நீ எப்படி வருவ? எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை முதலமைச்சராக முடியாத கலைஞர் கருணாநிதி. நான் விஜய் மன்னிப்பு கேட்கிறாரு, வேண்டாம் எதுக்கு போகுது, வயசாளி 95 வரைக்கும் மூத்த அரசியல் அப்படின்னா ராஜாஜிய மூதறிஞர்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். கருணாநிதி தான் கலைஞர் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய உயர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் தேவையில்லை. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அப்ப மோடியோட வயசுக்கு மரியாதை கொடுப்போமா, மோடியோட அரசியலுக்கு மரியாதை கொடுக்கணுமா? எதன் நிலைப்பாட்டை பேசுகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் நாம் மரியாதை கொடுக்க வேண்டுமே. அந்த நிலைப்பாட்டில் தான் கருணாநிதி பேச வேண்டிய கட்டாய சூழல் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுத்ததோடு அவரது மகனை வளர்த்து விடுவதற்காக கட்சிக்குள் இருந்த அத்தனை தலைவர்களையும் அழித்து விட்டு மக்கள் தம்மை ஏற்கவில்லையே என்று பேசுவது எப்படி முட்டாள்தனமோ அதே போல் இப்பொழுதும் வந்து நீ போட்ட மகனை சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவனை, அது கூட தவறு, சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து சினிமா நடிகனாக திணித்து முக முத்துவை போனார். நேரா விஜய் படம் தயாரிச்சுட்டா நீ முதலமைச்சர் ஆயிடுவியா? மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? என்னையா கணக்குது? என்ன வருத்தம்? எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க பாருங்க. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றது எனக்கு இருக்கக்கூடிய கவலை இல்ல. எனக்கு இதை கேட்க சிரிப்பு வருது. யாரை தலைவராக, யாரை எதிர்கட்சி தலைவராக இப்பொழுது நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்தால் கூட மக்கள் சிரிக்காங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 3rd person, ஒரு 3வது ஆள், அறிமுகம் இல்லாத ஆள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், சார் நான் கூட விசிலுக்கு ஓட்டு போட்டேன் சார். எனக்கு ஆச்சரியம். ஏன் ரொம்ப ஜெனுவனா பேசுறீங்க, எப்படி போட்டீங்க?
அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். அதுதான் பப்ளிக் ஒப்பீனியனாக நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் சொன்னார் நான் இந்த வட்டம் அப்படித்தான் ஓட்டு போட்டேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, அவர் ஒரு பப்ளிக்கோட தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறார் வெளியூர்ல. வெளியூர், எங்க ஊர் கிடையாது, வெளியூர். அப்போ அவர் இந்த ஆதார் கார்டுக்கு, டிரைவிங் லைசன்ஸுக்கு, வருமான வரி, இருப்பிட சான்றிதழ் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பான் கார்டு இதுகெல்லாம் அப்ளை பண்ணி கரண்ட் பில்லு கட்டுறது அதுகள்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறார். அவரிடம் அன்றாடங்காட்சியான மக்கள் தொடர்புல அவர் இருக்கிறார். அப்போ அதற்கு விவோல இருந்து, ஆர்ஐல இருந்து, தாலுகா ஆபீஸ்ல இருந்து, முனிசிபல்ல இருந்து வேலை வாய்ப்புகளுக்கு அப்படி போகும்போது நாட்டில் புறையோடி கிடக்கக்கூடிய அந்த லஞ்சங்களை நேரடியாக பார்த்து நானும் என் குடும்பமும் ஒரு மாற்றம் வரட்டுமே, இவங்க தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எங்களுக்கு வந்துருச்சு சார். ஏன்னா நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு அப்ளிகேஷன் அவங்க பேரை கூட சொல்ல தெரியாது சார். ரேஷன் கார்டுல கூட அவங்க பேர் இருக்கிறது தெரியாது சார். அப்படி ஆளுகள்லாம் இருக்கக்கூடிய அரசியல். அதனால நான் ஓட்டு போட்டேன். அது நம்ம எதிர்வாதம் பண்ணுவது அது பெரிய கருத்து கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய வாக்கு மூலமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளும். நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முன்னாள் ஆளுக்கு என்ன ஓட்டு போட்டீங்க, எங்க ஓட்டு இந்த மாதிரி இப்படி ஓட்டு போட்டோம். அவங்க சொல்ற கருத்து தான் உண்மையானது. அதை நம்ம ஏத்துக்கணும். ஆஸ் எ பொலிட்டிஷியனை நம்ம ஏத்துக்கிடணும். ஓ அப்படியா, சரி, அதுக்கு ஒரு கருத்தாக ஏற்றுக்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். நான் அப்படித்தான் இருந்தது, அப்படித்தான் இந்த ஆட்சியும் அமைந்திருக்கிறது என்ற முறையில ஊழல் லஞ்சம் எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு தலைமைக்கு கப்பம் கட்டுவதைப் போல் நீங்கள் ஆட்சியை அத்தனை பத்திரிகைகளும் எழுதுகிற பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடையூறு செய்து வஞ்சித்து, ஐயோ கேவலங்க. எனக்கு தெரியுங்க சில விஷயங்கள். இவங்க கூட்டணி கட்சியை நடத்தின விதங்கள் எல்லாம் நீங்க எந்த நம்பிக்கையை மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றா, ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நீங்க வருவீங்க? எனக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லை, எனக்கெல்லாம் என்ன எல்லாம் நாங்க 2வது முறை ஆட்சிக்கு முதல் முறை ஆட்சிக்கு வர வைக்கிறதே பெரிய இதுயா. முதல் முறை ஆட்சியில் அமர வைத்ததே பெரிய இது. ஜெயலலிதா இல்லாத பொழுது கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு அமைத்துக் கொண்டுதான் நீங்க பண்றீங்களே தவிர வேற எந்த இதுலயும் உனக்கு ஆட்சியில் உனக்கு அமர முடியாது என்பதுதான் முக்கியம், நிச்சயம். அதனால இந்த வருத்தம் எல்லாம் வேண்டாம் ஸ்டாலின். இது வர்ற காலம் பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் பெர்சனலை பத்தி பேசினேன்னா ரொம்ப பேச வேண்டியிருக்கும், புட்டு புட்டு வைக்க வேண்டியிருக்கும். அரசியலைத்தான் சொல்றேன், அதாவது பெர்சனல்னா குடும்பம் கிடையாது. உங்களுக்கு அரசியல் என்பது மிகவும் ரொம்ப கீழே. நீங்க எப்படியெல்லாம் கட்சின்னு எனக்கு A to Z எல்லாமே தெரியும். A to Z தெரியும். நான் அன்றாட அரசியல் நடவடிக்கைகளில் இருப்பவன். அதனால எனக்கு முழுக்க தெரியும் அந்த. அதனால உங்களுக்கு இந்த கவலை வேண்டாம். வீட்டுல இருங்க. எல்லாம் உங்க சொந்த சொத்து தானே. அறிவாலயம் உங்க சொத்து தான், கம்பெனி உங்க சொத்து தான், கட்சியே கம்பெனி தான், முரசொலி இதுகள்ல எல்லாம் கம்பெனி. அப்பப்பப்பப்பப்பப்பா தலை சொத்து. எனக்குன்னா திமுகவின் சொத்துக்களை வெளியிடுங்க பார்ப்போம். பொதுவானது திமுக தொண்டர்களுக்கான சொத்து ஒண்ணு வெளியிடுங்க பார்ப்போம். அதிமுகவை போல. அதை சொல்றதுக்கு தகுதி இருக்கா? எப்படி நீங்க 2ஆம் முறை ஆட்சிக்கு வருவீங்க? நடக்காது. வேண்டாம். உங்க கம்பெனியை நல்லபடியா நடத்துங்க. வருவார்கள் புதிய தலைமுறைகள், வளரட்டும், பார்ப்போம். மக்கள் தலையெழுத்தை அவர்கள் நிர்ணயிப்பார்கள், நிர்ணயிக்கட்டும். முதலில் ஊழல் ஒழியல் வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கமே மார்க்சிஸ்டும், அதாவது கிறிஸ்துவ மார்க்கமும் மார்க்சிசமும் எப்படி உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது. அன்றைக்கு தேவை கிறிஸ்துவ மார்க்கம் தேவைப்பட்டது, வளர்த்து எடுத்து விட்டார்கள். அதில் ஊழல் வருகிற பொழுதுதான் புரொட்டஸ்டன்ட் உருவாக்கப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுளால் அமைக்கப்பட்ட மதங்களுக்கு கூட எதிர்மதம் தோன்றக்கூடிய காலம் வருகிற பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற பொழுது, இஸ்லாமிய மதத்திலே ஷன்னி பிரிவும் இருக்கிறதை போல, இன்னொரு பிரிவும் தனியாக இயங்குவதைப் போல, ஷியா பிரிவு இயங்குவதைப் போல, ஜனநாயகம் என்பது பல்வேறு தளங்களில் பல்வேறு மக்கள்களால் மிகப்பெரிய அளவில் ஏற்கப்பட்டு அவர் களத்தில் நின்று அவர்கள் வென்றெடுத்தால்தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரிய வரும். அதனால ஸ்டாலினுக்கு இந்த கவலை எல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு முறை கேட்டுக்கிடுமா, நல்லா இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சு. நான் மட்டும் இல்ல, என்னை போல நீங்களும்
ஒழிச்சிங்க. அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. ஒருபோதும் நடக்காது, நடக்கவே கூடாது. நன்றி, வணக்கம் தொடர்.